வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்க 14ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டி 50யோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இது கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் ஃபார்முலா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி 50 பைவட் பாயிண்ட் ஜோன்ல கரெக்டா க்ளோஸ் ஆயிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு மேல ஓபன் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 23,116 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,304 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,475 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 22,757 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,586 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,586 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,398 சப்போர்ட் லெவல் 3 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 hour சார்ட். 3 க்ளோனிங் சேனல். இந்த 3 க்ளோனிங் சேனல் இரண்டாவது சேனலுக்குள்ள நிஃப்டி 50 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் இந்த ரெண்டாவது சேனலை விட்டு பிரேக் அவுட் ஆகி கீழே வரல. இப்போ பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தோம் அப்படின்னா பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா முதல் சப்போர்ட் லெவல் வரைக்கும் கண்டிப்பா நிஃப்டி 50 மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல அதாவது ஏற்கனவே பார்த்தோம் ட்ரிபிள் பாட்டம் நமக்கு இங்க எடுத்துருச்சு. அடுத்த பாட்டம் எடுத்து திரும்பவும் முதல் ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் நிஃப்டி 50 மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அல்லது இந்த சப்போர்ட் லெவல் ஒன்னான 22,750 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து 3வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆயிடும். என்ட்ரி ஆகும் பொழுது இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அல்லது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் ரீச் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு மேல, அதாவது 23,116க்கு மேல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதாவது சைட்வேஸ் மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கவனமா இருங்க அந்த இடத்துல. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 day சார்ட். இந்த 1 day சார்ட்ல இப்போ இது பார்த்தோம்னா க்ளோனிங் ஸ்கொயர். இந்த லெவல் இது பட்ஜெட்டுக்கு, ஜூன் மாசம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆன செட். இந்த இது பார்த்தோம்னா இதே அளவுக்கு தான் இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கு. இது அடுத்து பவுன்ஸ் பேக் ஆகுதா? ஏன்னா இதுக்கு அடுத்து இந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆகி தான் ஆல் டைம் ஹையை ரீச் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல எங்க பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும். ஒண்ணு 24,000 பிரேக் அவுட் பண்ணுதா, அல்லது 22,700 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கறத கவனமா வாட்ச் பண்ணிட்டே வரணும். அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும் பொழுது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கும் நடக்கும். அதனால ஒரு ஜோன் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஜோனை விட்டு தாண்டினதுக்கு அப்புறம் அது மேலதான் போகுதா அப்படிங்கறதுல நம்ம தெளிவா இருந்துக்கலாம். அல்லது கீழே மூவ் ஆகும் பொழுதும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குதா, அல்லது அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டுக்கு ஜோன் செட் பண்ணிட்டு நகருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ். அதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பைவட் ஜோனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு பிரேக் அவுட் பண்ணி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 49,554 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,009 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,427 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 48,681 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 48,263 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 47,808 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 hour சார்ட்.
இந்த இதுல க்ளோனிங் ஸ்கொயர் இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே அளவு தான் இப்போ நமக்கு இங்கே மூவ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது 50,500 பிரேக் அவுட் பண்ணுதா அல்லது கீழே 48,000 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம அடுத்து வாட்ச் பண்ணணும். இப்போ ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் இருக்கு. இந்த டபுள் பாட்டமா அடுத்து பிரேக் அவுட் பண்ணுச்சு, அதாவது சப்போர்ட் லெவல் 1 நமக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா அடுத்த பாட்டம் இங்க இந்த டபுள் பாட்டம் இருக்க இடத்துல 3வது பாட்டம் எடுக்கிறதுக்கும் பேங்க் நிஃப்டிக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது 48,000 பிரேக் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அல்லது மேல் நோக்கி நமக்கு நகருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா முதல் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு தாண்டி நமக்கு 2வது ரெசிஸ்டன்ட்க்கும் நடுவுல திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த லெவல்ல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அங்க அதுக்கேத்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளான்ஸை அமைச்சுக்கோங்க. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 டே சார்ட். எந்தெந்த இடத்துல எல்லாம் கவனமா இருக்கணுங்கிறத மார்க் பண்ணியிருக்கோம். 48,000 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா 48,850 வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணணும். ஏன்னா அங்க ஒரு பவுன்ஸ் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பவுன்ஸ் பேக் வந்து திரும்ப நமக்கு அப்படி இன்னும் பேங்க் நிஃப்டி கீழே இறங்க போகுதுன்னா ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து அடுத்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுவே மேல் நோக்கி பேங்க் நிஃப்டி நகர்ந்துச்சுன்னா 49,750 இருந்து 50,000 வரைக்கும் நம்ம கவனமா இருக்கணும். இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் நடக்கலாம், சைட்வேஸ் இருக்கலாம். பவுன்ஸ் பேக் இது தாண்டி மேல் நோக்கி போகுதுன்னா 50,000 தாண்டி ஒரு ஜோன் செட் பண்ணிக்கோங்க. அந்த லெவலை தாண்டிச்சுன்னா அடுத்து பேங்க் நிஃப்டி மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.